கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும்படியாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். தேவன் நம்மோடு கூட இடைப்படுவார். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாதே. உன்னுடன் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவே, உன்மேலன் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவே. அறிவுரை நான் கூறுவே, உனக்கு அறிவுரை நான் கூறுவே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு நாளும் அருமையாக, ஆசீர்வாதமாக, கிருபையாக போதித்து வருகிறதற்காக நன்றி. இன்னும் நீர் எங்களை அளவில்லாமல் போதித்து நடத்துங்கப்பா. உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்காக ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், அதனுடைய 27, 28 வசனங்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்திற்கு வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்தில் ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஈசாக்கு இப்பொழுது ஒரு அந்நிய தேசத்தில் போய் குடியிருக்கும்படியாக அவன் பஞ்சமான ஒரு சூழ்நிலையில் அவன் அபிமலேக் என்கிறதான ஒரு ராஜாவினிடத்தில் போகிறதை பார்க்கிறோம். இந்த அபிமலேக் என்கிறதான ராஜாவினிடத்தில் இவன் பஞ்சம் பிழைப்பதற்காக போன போது அந்த தேசத்தில் வாசம் பண்ணுகிற அந்த இடத்துல கர்த்தர் அவனோடு கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி ஆணையிடுகிறதை பார்க்கிறோம். அங்கே 3வது வசனம் சொல்லுகிறது, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். பார்த்தீங்களா, ஆண்டவர் இந்த தேசத்தில் வந்து குடியிருக்க ஆண்டவர் அனுமதித்த போது அந்த கேராரூரில் வந்து ஈசாக்கு குடியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த குடியிருக்கிறதான சமயத்தில் அவன் அங்கே என்ன செய்கிறான் என்றால் துறவுகளை எல்லாம் வெட்டுகிறான். ஆண்டவர் சொல்லித்தான் ஈசாக்கு அந்த ஊருக்கு வந்து தங்கி இருக்கிறான். இப்பொழுது அவன் என்ன செய்தான் என்றால் அந்த ஊரில் துறவுகளை எல்லாம் வெட்டின உடனே ஆண்டவர் அந்த துறவுகளை வெட்டும்போது அவனுக்கு நீரூற்றை கட்டளை இடுகிறார். அவங்க வேலைக்காரங்க
எல்லா வேலைகளையும் செய்தபோது ஆண்டவராகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அங்கே ஒரு துறவுகளை தோண்டும் போது அதில் அவங்களுக்கு சுரக்கும் நீரூற்றை ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளையிட்டார். உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த அபிமெலேக்கினுடைய வேலைக்காரங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஈசாக்கினிடத்தில் வாக்குவாதம் பண்ணி அதை எல்லாவற்றையும் தூர்த்து போடுறாங்க. உண்மையாகவே இது ஆபிரகாமுடைய காலத்தில் ஆபிரகாமுடைய வேலைக்காரங்க வெட்டின துறவாக இருந்ததுனால ஈசாக்கு உரிமையோடு கூட இது எனக்கும் சொந்தந்தானே என்று சொல்லி அந்த இடத்துல அந்த துறவுகளை அவன் மறுபடியுமாக சுத்தம் பண்ணி வெட்டுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அபிமெலேக்கும் அவனோடு கூட இருந்தவர்களும் இவனுக்கு விரோதமாக செயல்பட்டு அந்த துறவுகளை எல்லாம் தூர்த்து போடுகிறதை பார்க்கிறோம். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மறுபடியும் துறவுகளை வெட்டுறாங்க. வெட்டும்போது கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, அவங்க வெட்ட அவங்கள ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறாரு. மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தர் அந்த ஆண்டில் ஈசாக்கை ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்த உடனேயே எதிரிகளுக்கு இது சகிக்கவில்லை. நீங்கள் 12ஆம் வசனத்தை படிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். இது எதிரிகளுக்கு பொறாமையை உண்டாக்கியது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து உயர்த்தும் போது சில மனிதர்கள் பொறாமை கொண்டு எழும்புவாங்க. நமக்கு விரோதமாக எப்படியாகிலும் தீமை செய்யலாம் என்று பொறாமை கொண்டு எழும்புனாங்கன்னா நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். அவங்க பொறாமையினால் அவங்களுக்கு தான் பாதிப்பு உண்டாகுமே தவிர நமக்கு எதுவுமே உண்டாகாது. ஆண்டவர் இந்த ஈசாக்கை அந்த இடத்துல உயர்த்தின உடனே நம்ம என்னதெல்லாம் பொறாமை கொண்டு என்னதெல்லாமோ செய்கிறோம், ஆனால் இவன் மறுபடியும் மேன்மை அடைந்து கொண்டிருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த அபிமெலேக்குக்கும் அவனுடைய வேலைக்காரனுக்கும் ஒரு விஷயம் புரியுது. இவன் உண்மையாகவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து அவங்க மன்னிப்பு கேட்கிறதை பார்க்குறோம். அதான் நம்ம அங்கே படிக்கிறோம். ஸ்தோத்திரம். அவங்க வந்து சொல்கிறாங்க, அதற்கு நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கு. அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, இந்த ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கிறாங்க. அருமையானவர்களே, நமக்கு விரோதமாக நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக ஒரு மனுஷன் எழும்பி ஏதாகிலும் தீமை செய்து உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து நீங்கள் உறுதியாக இருங்க. உங்களுக்கு விரோதமாக செய்யக்கூடிய எந்த ஒரு மனிதனுடைய சூழ்ச்சியும் உங்களை நிச்சயமாக அழித்து போடவே செய்யாது. அவங்களுடைய சூழ்ச்சியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிச்சு உங்களுக்கும் தேவன் ஒரு நல்ல கனத்தை கட்டாயமாக எதிரிகளுக்கு முன்பாக கொண்டு வருவார். நமக்கு தெரியும் 23ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, சத்துருக்களுக்கு முன்பாக என் தேவன் எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் என்று. அதே மாதிரி உங்களுக்கு செய்வார். ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எதிரிகளுக்கு முன்பாக தேவன் உங்களை உயர்த்துவார். ஆபிரகாமோடும் கூட கர்த்தர் அப்படித்தான் இருந்தாராம். ஆதியாகமம் 21:22 சொல்லுகிறது, அக்காலத்திலே அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகேலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார். ஆபிரகாம் காலத்திலேயே இந்த அபிமெலேக்கு இருக்கிறான். இந்த அபிமெலேக்கு ஆபிரகாம் கூடயும் கர்த்தர் இருக்கிறதை பார்க்குறான். இப்போ அவருடைய மகனாகிய ஈசாக்கோடு கூடயும் கர்த்தர் இருக்கிறதை பார்க்கிறோம். சத்துருவாக செயல்பட்ட ஒரு மனுஷன் இங்கே ஸ்தோத்திரம் சமாதானம் பண்ணும்படியாக வந்திருக்கிறான். நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவங்க உங்கள்கிட்ட வந்து சமாதானம் அடையும்படிக்கு ஆண்டவர் செய்வார். அதுக்கு என்ன வசனம்? நீதிமொழிகள் 16:7 சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடனே சமாதானமாகும்படி செய்வார். உங்கள் சத்துருக்குவாய் செயல்படுறவங்க கூட உங்கள்கிட்ட சமாதானம் ஆகணுமா? உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். ஈசாக்கை போல ஆபிரகாமை போல நம்ம வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நிச்சயமாக சத்துருக்களை தேவன் சமாதானப்படுத்துவார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. யாரெல்லாம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருக்களாய் செயல்படுறாங்களோ அவங்க முன்னால் உங்கள் பிள்ளைகளுடைய தலையை நீங்கள் உயர்த்துங்க. அவங்க வழிகள் உங்களுக்கு பிரியமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.